ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குவீங்க. 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது நடக்கிறது. அந்த கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கங்கள் ஏற்படும். அது பாசிட்டிவான தாக்கங்களாகவும் இருக்கலாம், நெகட்டிவான தாக்கங்களாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மார்ச் 26க்குள்ள இல்லைனா மார்ச் 26க்கு பிறகு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது. இது வரைக்கும் சொல்லப்படாத பல ரகசியங்களை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அந்த ரகசியங்கள்லாம் என்ன, அந்த ரகசியங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப எப்படி நடந்துக்கணுங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் என்னன்னா நல்லா வாழணுங்கிறது தான். வாழணுங்கிறது சொல்கிறத விட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனால் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நிறைய பேர் நம்ம லைஃப்பில் நிறைய தப்பு பண்ணிடுறோம் ஜோதிடத்தை நம்பாமல். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிடம் நல்லா தீர்மானிக்கும். ஜோதிடத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு அதுக்கேற்ப நம்ம அக்செப்ட் பண்ணி நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஆக்சுவலி உலக பொருளாதாரத்திலேயே என்னென்ன நடக்கும், உலகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சிவன்மலையில் இருக்கக்கூடிய முருகன் சொல்லுவார். அவர் சொல்லக்கூடியதுக்கேற்ப இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் சிவன்மலை ஆண்டவர் பொருள் எப்படி ஒரு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் உங்கள் ராசிக்கு தாக்கங்களை ஏற்படுத்தும். அதனால் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். ஆக்சுவலி சிவன்மலை பற்றி தெரியாதவங்க யாரும் மேக்சிமம் இருக்க முடியாது. இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக இருந்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த கோவிலில் பொருள் என்ன இருக்குது, அதனால் உலகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் சொல்கிறேன். அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. திருப்பூர் மாவட்டம் அருதளவு பகுதியை சேர்ந்த பக்தருடைய கனவுல தான் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜிக்கும்படி உத்தரவு கிடைத்திருக்கு. ஆக்சுவலி இப்போ இந்த உத்தரவு தான் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் திருப்பூர் மாவட்டம் இந்த சிவன்மலை முருகன் கோவில். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு மலை கோவில். இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க சுற்று வட்டாரத்தில் யாரும் மேக்சிமம் இருக்க முடியாது. ஏன்னா இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எடுத்த இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். அதுவும் இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்புகளே என்னன்னா, பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதில் இங்கு மூலவர் காரணமூர்த்தி என்ற பெயரோடு விளங்குறாரு. ஸோ காரணமூர்த்தினா என்ன நடக்குங்கிறத கூறுறாருல, அதுக்காக இந்த துணை பெயர் பெற்றிருக்கிறாரு. இப்பேற்பட்ட துணை பெயர் பெற்ற முருகர் தலமாக இந்த தலமானது விளங்குகிறது. இந்த சிவன்மலை ஆண்டவர் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, பக்தருடைய கனவுல குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது சொல்லுவார். அந்த மாதிரி தான் இப்போ வரை தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்கு. பக்தர்கள் கனவுல தோன்றிய கூறிய பொருளை அவர்களே கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமான்னு சுவாமி கிட்ட அர்ச்சகர்கள் திரும்ப வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ உளுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு இந்த புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். ஆக்சுவலி இது வரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இரு இளநீர், இது மாதிரி எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டது. அவ்வாறு வைத்து இந்த மாதிரி பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. அந்த வகையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்ச வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து கடந்த மாதம் 2026 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்த அருதுளவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல
கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதை எடுத்து இப்போ ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது. இது பற்றி கோவில் சிவ ஆச்சார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தங்க வைத்து பூஜை செய்யப்பட்ட போது தங்க விலை தாறுமாறாக ஏறிச்சு. இந்த மாதிரி இப்போ பிரம்பு இதெல்லாம் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படுதுன்னா அப்போ இப்போ எலெக்ஷன் வர்றதுனால பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சிவாச்சாரியர்கள் சொல்கிறாங்க. ஸோ சிவாச்சாரியர்கள் சொல்கிறபடி என்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பர்டிகுலராக. அதில் இப்போ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத சொல்ல போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் கணிப்பு கரெக்டாக இருக்கும். முதல்ல கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம். தனது தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய திறன் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்களையும் இந்த டைம் வெற்றி தான். இந்த டைம் தடைப்பட்டிருந்த பணவரவு வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீராகும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். ஸோ அதிக கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. மீறி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஆடம்பர செலவுகளையும் ஏற்படுத்தும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒதுங்கி விடுங்க. வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம். பயண சுகம் கிடைக்கும். அதனால் பயண சுகத்தை அனுபவிங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும். அதுவும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும். தேவையான பண உதவி கிடைக்கலாம். கண்டிப்பாக தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மீறி தவிர்க்கலாம் அது உங்களுடைய வேலைக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. அதுவும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். பிள்ளைகளுடைய நலனில் கூட அக்கறையானது காட்டணும். அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை கூட உங்களுக்கு இயலும். பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். அதுவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகளும் கொஞ்சம் கூடும். பார்த்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மேனேஜ் பண்ணும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு விடாமுயற்சியோடு காரியங்கள் செய்தீங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க. பணவரவு திருப்தி தரும். இதுவரை இருந்த தடைகள் நீங்கோ. எதிலும் முழு முயற்சியோடு ஈடுபடணும். எல்லாவற்றிலுமே சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் வகையில் அனுகூலமாக நடக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரவை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வுகள் உங்களுக்கு நீங்கும். அப்புறம் மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது கவனம் தேவை. இல்லைனா அதில் நிறைய உங்களுக்கு அடிப்படை வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, பிரதோஷம் வரக்கூடிய காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரையும் வணங்கணும். இதனால் எல்லா பிரச்சனைகளும் தீரும். நன்மை ஏற்படும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் சிம்மம் ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க. அதுவும் நம்பிக்கையோடு செய்திடுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இதுதான் பரிகாரம். ஸோ பரிகாரம் பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.